இயற்கையா கதிராமத்தில் திடீரென்று பூந்த ஜான பேரும் நாங்கள் வாங்கின வீடு இதுதான். பியூதி கடையை பற்றி சொல்லுங்க அவன். கட்டி விட்டுட்டானோ. இப்போ கதிராமத்துக்கு போகிற பாதையெல்லாம் நிற்கிறோம் பாருங்கோ. இதெல்லாம் ஜாலை. இப்போ என்ன விடிய வரலன்னா எத்தனை மணி? 6:02 ஸ்ரீலங்கன் கதிர்காமம். இந்த இப்போ நான் கதிராமத்துக்கு வந்து இறங்கி விடிய நிற்கிறோம் பாருங்க. என்னென்னா இப்போ நேரம் 6 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் போய் கொண்டிருக்கிறோம். என்ன பிரச்சனைண்டா நல்ல வடிவான இடம், சுத்தமான இடத்தை வேறு இப்படியெல்லாம் இந்த என்ன சொல்லுவாங்க, என்ன தான் இருந்தாலும் அந்த குப்பைகள் அதில் வந்து சரியான முறையில் அந்த முயற்சி ஏற்ற மாதிரி செய்யறதில்லை. இங்கே வேறு ரோட்டா இனி தான் துப்புரவாக்கினோம். இருந்தாலும் சொல்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா பரோட்டா உருட்டல் நடக்குது. தாய் நகரம் பண்ணுறதுக்கு நரகம் பண்ணி போச்சு வச்சுக்காங்க. மனுஷங்களாடாப்பா ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இல்லையோ. ஆனால் கதிராமத்தில் நிறைய தமிழாக்கள் இருக்குன்னு சொல்லினோம். கதிராம காட்டுக்குள்ளுக்கு தான் என்னென்னா கதிராம காட்டுக்குள்ளுக்கு வீடு வாங்கி போட்டோம். நாங்கள் வாங்கின வீடு இதுதான். பார்த்தீங்களே என்னென்னா நாங்கள் வீடு வாங்க வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கதிராமத்தில் நாங்கள் புக் பண்ண வந்து ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு, கிட்டத்தட்ட மண் வீடு மாதிரி. அதுன்ற விலை வந்து ஒரு நாளைக்கு 5000 ரூபா. ஒரு நாளைக்கு 5000 ரூபா. இந்த கதிராமம் எல்லாம் தமிழாக்கள் வாழ்ந்த இடம் பாருங்க. இந்த கதிராமத்தில் இந்த இதெல்லாம் மட்டும் வாங்காண்டு இதெல்லாம் வச்சு இது கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளுக்கு தான் பாருங்க. காட்டுக்குள்ளுக்கு தான் இந்த இடங்களை வெடித்து இதில் வந்து ரூம்கள் மாதிரி கட்டி வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அப்புறம் வடிவாக காட்டுறேன்னு. இது பாருங்க, இது வந்து ஒரு ரூம். இதுதான் இந்த ரூம்ன்றது ஒரு குட்டி வீடு கணக்கான ஒரு இது மண் வீடு. அதில் காட்டுக்குள்ளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். இதாக பாருங்க, மயில் வருது. மயில் அந்த வீடு. இந்த விலை வந்து 5000 ரூபா. கதிராமத்தில் வாங்கின வீடு அப்படி இருக்கு. இவர்றான் நல்லா இருக்கு. மரங்களை பாருங்க, நல்ல லைட்டெல்லாம் இரவில் நல்லா இருக்குமே. இயற்கையில் இங்கே பாருங்க, நல்ல ஒரு குட்டி வீடு, நல்ல வடிவான வீடு. என்னன்னு சொன்னால் இது வந்து இந்த விலை 5000 ரூபா. இலங்கையில் 5000 ரூபாய்க்கு வீடு வைப்பா. நல்ல மரத்தால் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க இயற்கையா. ஓ சட்டப்பட்ட நல்ல கதிரை எல்லாம் போட்டுக்கோங்க. ஏசி எல்லாம் பார்த்தீங்களே. கதிராமத்துக்கு வந்த அளவுக்கு விழுந்து படுக்க போகிறேன். அட்டப்படி இருக்கு. நல்ல ஒரு அழகான படுக்கை. நாங்கள் புக் பண்ண இது கொடுத்த காசுக்கு பிரச்சனை இல்லை போல. பிரியோசனம் ஏசி ஏன்னா ஏசி இது ஏதோ அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்க மாதிரி சார்ஜர். ஆனால் அது இருக்கிற மாதிரி இருக்கிறது. வாப்பா வேற மாதிரியா கொடுத்த காசு உண்மையில் பிரியோசனம். 2 பேருக்கு 5000 ரூபா. இங்கே பாருங்க, இதுக்கு நான் வார தண்ணி ஓடுறதுக்கு இது ஓடுறது காட்டு கொடுக்கண்ணே கொமட். இது என்ன பறவையோ மரத்தில் சவால் துரோமுக்கா மரம் இருக்கு பாருங்க, வித்தியாசமான மரம். அங்காளெல்லாம் காடு தான். நாங்கள் இருக்கிற ஜாலை காட்டுக்கு பக்கத்தில் இந்த மரத்தில் இருக்குது. என்ன வந்து சரி வச்சுக்கணும். இது டங்கி வாட்டர். ஓ பனானா கோமதக்கின் வேலை சிங்களன் கெசல் கொலை. கெசல் கொலை
මේ ඔයාලගේ ගෙදර? ඔව්. ගෙදර මේ පාරේ சரி ஒன் மணி படுக்கும் மை ஜாலுவா ஜாப்பனே இப்போ கதிராமத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்க. தான் கதிராமம். இந்த கதிராமத்தில் நகரம் கடைகள் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு இரவு வந்து தீர்த்த திருவிழாவும். இந்த கதிராம ஜாத்திரை மாதிரி இருக்கிறேன் பாருங்க. பைக்கில் வந்துருக்கோம் பாருங்க. இங்கே வந்து அர்ஜுனத்தோட விலையை பாருங்க. நெருப்பு விலை. கதிராமத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வரீங்க பாருங்க. டீயா பால். கதிராமத்துக்கு போகிறதுக்குரிய பாதையெல்லாம் போய் கொண்டிருக்கோம் பாருங்க. ஏனெண்டா இப்போ கத்தரகமாக என்று சொல்கிற கதிராமத்துக்கு தான் இன்றைக்கு வந்து 15ஆம் நாள் திருவிழா நாளைக்கு முடிய. அப்போ இன்றைக்கு வந்துருக்கிறோம் பாருங்க. போல் பேர் வந்துருந்து ரோல் பட்டீஸ் வடை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் வந்துருந்து சாட்டு மாணிக்க அங்கே எல்லாரும் குளிக்கணும். இங்கே நீ உடுப்பா கொண்டாந்துக்கலாமே அப்படியே குளிச்சுட்டு போவோம். போய்க்கோ. இதுதான் கதிராமம். ஏன் மாணிக்க அங்கேண்ணே போய்க்க குளிக்கலாமே. எவ்வளவு பேர் வா நிற்கிறமா. இஞ்சாலையும் குளிக்கிறமாக்கும். இஞ்சா குளிக்க எங்கே இந்த தண்ணி வருது? இந்த பக்கத்துல இருந்தால் பாரு. மண்டைக்கு சரியான சேனம். முண்டைக்கு தான் கூட போல. அதுக்கு அங்கால குளிக்க விட இல்லை. ஆவாடி வருது. காட்டு ஜானேண்ணா? இல்லை கோயில் ஜானை. கோயில் ஜானை கதிராமத்தில் திடீரென்று பூந்த ஜானை பாருங்க. குளிச்சு கொண்டு கேட்க வந்திருக்குது. எங்கேருந்து வந்தான்னு தெரியல பாருங்க. உங்களை பார்த்து கொண்டு உங்களுக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள். உடனடியாக எங்களுடைய தலையகத்தை நோக்கி வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். உங்களது உறவினர்கள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மிக உங்களினுடைய உறவினர்கள் எங்களுடைய இளவிரோகவாளி கூட்டத்தாபனத்தினுடைய கலையகத்தில் இருக்கிறார்கள். உடனே யானை யானை நிற்குது பாருங்க. ஆனால் அது இந்த தந்தை முடிஞ்சு ஓடுதோ இன்னும் தெரியல. காண இல்லை தந்தத்தை. மிக போகிற ஃபோட்டோ எடுத்து அந்த காவடி ஒன்று வரையணும். என்னண்டா கோயிலுக்கு போகிறோம். இப்போ பார்த்துருப்பீங்க யானை வந்து ஒருத்தரையும் ஆசீர்வாதம் பண்ணுறது. முக்கியமான கோயில் என்ன கோயில்? அந்த கதிராமம் கீழே இருக்க கோயிலுக்கு போகிறோம். பழக்கமே மண்டை தான் வெயில். எல்லாரும் வந்து பேக்களோட வந்துருக்கணும். இதான் போகிறதா? இதான் வந்து இன்னொரு ஜானை நிற்கிது பாருங்க. நீ இதான் வந்து பெருகிறா யானை போல. என்ன செயினோட நிற்குதுன்னா அந்த யானைக்கு வந்து பயத்தை காட்டிக்கிறாங்க செயினில் கொடுத்து. அம்மா இந்த பெரிய யானை வயசாகி போட்டு
இலங்கையில் கதிராமத்தில் இருக்க யானை அப்படி இருக்கிற அதான் மெயின் கோயில். பஞ்சாலையும் யானைகள் நிற்குது, தண்ணியும் இருக்குது, தண்ணி குடிச்சிட்டு போவோம். யானை இஞ்சால நிற்குது, தண்ணி பார்த்து குடி, தண்ணி குடிக்கலாம், தண்ணியும் பண்ணி குடிச்சிட்டு போவோம். போகிற இடமெல்லாம் யானையை வச்சுக்கேன். இதெல்லாம் பிறகுறா யானை போல இந்த இரவுக்கு இருக்கு பிறகுறா. ජාතික රූපවාහිනී විකාශන මැදිරිය අතර රැඳී සිටිනවා. නගරයේ තිබෙන ජාතික රූපවාහිනී විකාශන මැදිරිය අතර පූජා භූමියේ තිබෙන දානශාලාව අතර තිබෙන ஒரு யானையிலும் ஒவ்வொரு மாதிரி. නගරයේ බස්නායකතුන් අතර තිබෙන ජාතික රූපවාහිනී විකාශන මැදිරිය අතර இது இந்த கோயிலுக்குள்ள போறதுக்குரிய சன்னத்தை பாருங்க. වේබිනෝන මව ප්‍රදීපිකා දියණිය හැකි ඉක්මනින් නගරයේ බස්නායකතුන් අසල තිබෙන ජාතික රූපවාහිනී විකාශන யானை அழுகுது பாருங்க. என்ன விஷயம் பண்ணா இதான் யானை வால் அடிக்குமா யானை போட போது அப்பா யானை நல்லா சொட்டு போட்டு விடுது பாருங்க. நான் வந்ததால எல்லாம் மொழிக்கிறது எல்லாம் மாட்டிக்குது. அவர்றான் இன்றைக்கு யானை தண்ணி இறைக்குது. யானை யானை இந்த இப்போ அதெல்லாம் மோதிரம் பாருங்க. யானை தண்ணி இறைக்கிறதுனா இவரெல்லாம் வந்து அந்த இது போகும் பாரு ஓங்கி அடிச்சா கொண்டு இருக்கான் வெயிட் பாரு. கரும்பெல்லாம் கூட கதிராமன் என்னென்னு சொன்னால் இந்த கதிராமன் வந்து தமிழாக்கள் நடந்தான். பிற்காலத்தில் வந்து எல்லாருமே தெரியாமல் இப்போ ஒற்றுமையாக இருக்கீங்கன்னு தான். ஆனால் முருகன் வந்து ரங்கி நடந்தான். இது கதிராமன் முருகன் கோயில்லாம் ஆரம்பத்தில் பழைய கோயிலாக இருந்தது. பிற்காலத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்தது. இது வந்து ஒரு புத்த விகார 1924. ஆனால் அதுக்கு முதலே கதிராமம் இருந்திருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த கதிராமத்தை சுற்றி நிறைய வேடுவர்கள் சொல்கிற அந்த வேடுவர்கள் இருக்கணும். கதிராமம் பெரிய கோவிலுக்கு வந்துட்டோம். இதுதான் பெரிய கோவில், சிறப்பான ஒரு கோவில். கதிராம முருகனை பார்க்க போகிறோம். தமிழ் கடவுள் முருகனையும் போய் பார்க்கலாம். அதெல்லாம் முருகனை செய்வோம். எங்க கொண்டு போயிடலாதோ கொண்டு போகிறாங்க. வாசலால் வந்துட்டோம் பாருங்க. இதெல்லாம் பேர் எல்லாம் கும்பிட்டு வேறு தான் முருகன் புரியாத வேல் வச்சுக்கலாம். வேல் காவடி அடிக்கிற ஆடுத வேறு. அப்படி நீங்களோட இது நீங்களா இவையோட வந்துடுங்க. எங்கேருந்து வரீங்க? இல்லை நீங்கள் மாட்டாங்களா போ? யாழ்ப்பாணமா? யாழ்ப்பாணத்தில் இது வந்தீங்கன்னா இதான வேறு.
என்னென்னு சொன்னால் இப்போ இவியல் வந்து அடிக்கிற அந்த காவடிக்குரிய அந்த இசை ஆட்டங்கள் எல்லாம் இந்த கதிராமத்தில் வாழ்கிற அந்த வேடுவர்கள், அதாவது இந்த ஊர் மக்களின் கலாச்சாரம் வந்து எவ்வளோ பேர் வந்து கொண்டே இருக்கணும். போமே இதுக்குள்ள மாணிக்க பிள்ளையார் கோயில், இதான் மாணிக்க பிள்ளையார் கோயில். அங்காலே வந்துவிட்ட கதை என்னன்னு தெரியல, இதுக்குள்ளுக்கு வீடியோ எடுக்கல, அதை சும்மா போய் பார்த்து கொண்டு வருவோம். சாம்பிராணி ஏற்றி கும்பிடுகிறோம். ஆமா க்ரௌட்டாக பாருங்க. இதான் மாணிக்க பிள்ளையார் கோவிலாம். இந்த வெறின பண்ணுது, எதால் போய் எதால் வெறின பண்ணுது, கோயில் உள்பாதையால் வெறின பழங்கள் எல்லாம் கொண்டு வருது. என்னண்டா நாங்கள் வந்து எல்லாருமே இதில் இருக்கிறோம். இந்த வரிசையெல்லாம் போயினோம். என்னத்துக்கு அர்ச்சனை தட்டை ஏற்றி கொண்டு போயினோம் பாருங்க. இந்த பாருங்க அம்மா இது பிகாரங்க. அது வந்து அரச மரம். சும்மா நேரத்தில் வந்தால் பழங்கள் கிடைக்குமாப்பா நிறைய. மேலே போய் பார்த்துக்கணுமே மேலே. ஏன்னா இதுக்குள்ளுக்கு போகிறதுக்கு அந்த வெள்ளை வட்டி இந்த அதில் இடங்கள்ல அதுதான் கட்டி கொண்டு போகணுமா, நூல் காட்டி விட்றாரு. அதுக்கான இந்த வெள்ளை வட்டி. சரி அவங்க இந்த பண்பாடு நாங்களே கூட போவேன். என்னண்டா அதில் ஒரு ஐயா வந்து நூல் வாங்கி கொண்டு போகிறார். இது என்ன இது ஓலையால் பின்னிருக்கிறா ஐயா கும்பிட்றாரு. புத்தர் தமிழ் ஐயா. ஜாத்திரையா வந்து நீங்களோ? சரி சரி. இவியல் வந்து இது என்னன்னு தெரியல, ஏதோ வச்சிருக்கிறோம். வித்தியாசமான பொருட்கள் என்ன பட் மனோத்தை இதுல சொல்லலாம். இது கண்ணகி கோவில் பாருங்க. பத்தினி தெய்வம் கண்ணகி அம்மன் கோவில். இப்போ பார்க்க போகிறது கண்ணகி அம்மன் கோவில். நல்ல சனம் தான். இதெல்லாம் நூறு கொடுக்குறோம். இங்கால போகும் மேடம். இல்லை இல்லை அங்கால அரசரை வச்சு வழிபடிக்கணும் பாருங்க. நூல் இதைத்தான் நூல் வேண்டாம் இருக்கு. இதுவுமே இருக்கு அங்கால இங்கே சிவப்பு நூல் எல்லாமே இருக்கு. ராஜா ஏதோ இந்த அரசர் முருகன் படம் பக்கத்தில் இருக்கு பாருங்க. புத்தட்டி ஒரு அவதாரம் பாருங்க. கூடுதலாக எங்கட தமிழ் ஆக்கள் இங்கே தான் வாங்கினோம். இங்கே இருக்கு முருகன் இருக்கு நூல் இதில் வந்துருக்கு சனத்தை. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு தான் இந்த கதிராம திருவிழாவில் வந்து கடைசி நாள். நாளைக்கு தீர்த்தம். அப்போ அதோட சரி. இப்போ அதுக்கான எத்தனை பேர் வந்திருக்கிறோம். அந்த வேடுவர்கள் இந்த கடவுளை நூல்கள் எல்லாம் வச்சு விற்கணும் பாருங்க. ஓ மெயின்ல வேண்ட போறீங்க. இல்லை கைக்கு போடுற எல்லாம் இருக்குண்ணே. முருகன் பக்கத்துல இருக்கா பாருங்க. என்ன பேர்
பார்த்தீங்கன்னா ஆகள் வந்து கொண்டே இருக்கிறோம். அவளுக்கு வரிசையில் நின்று பழங்கள் அதுகள் வச்சிருக்கணும். சரி, இப்போ இந்த இடத்த விட்டு போவோம். இது வந்து இது எந்த இடம், என்ன பிளேஸ்ன்னு தெரியாது. இது எந்த பிளேஸ் தாத்தா? மே மொனவத பிளேஸ், மே மொனவத. வாட் இஸ் திஸ்? கதிராமன் தெய்வானை அம்மன் கோவில் தேவஸ்தானம். அப்பா வர்ற சனத்தம் ரெண்டா இந்த தெய்வானை அம்மன் கோயிலுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க. ஒவ்வொரு அந்த கட்டிடங்கள் பார்த்துறான். போன முறை அன்னதானத்துக்கு நிற்கிற சனத்தை அப்பா வைரவர் கோயிலா. இப்போ என்னென்னா நாங்கள் தெய்வானை அம்மன் கோயிலுக்குள்ளுக்கு தான் வந்து நிற்கிறோம். இதில் வந்து நாங்கள் வந்து அன்னதானம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கொடுக்குறவ. அதே நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் வந்து நாங்கள் எப்படியும் அன்னதானம் மனமன் இருக்கோம். அதுக்கு தானே எல்லாரும் இருக்கிறோம். வரிசையில் நிற்கிறோம். தம்பி எங்கேருந்து வந்துருக்கீங்க? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தில் எங்கே? அரசடியில் வந்துருக்கீங்க. அவன் என்ன கதைக்கலாமோ யூடியூப்பில் கொடுப்பேன். நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்துருக்கீங்க. எப்படி போகுதுண்டு? நீங்கள் என்ன 15 நாளைக்கு முதல்ல வந்தீங்களோ? இல்லை நாங்கள் வந்து இப்போ ஒரு கிழமை வாரம் ஒவ்வொரு கோயிலுக்கு போய் இல்லை இங்கேயே இருக்கிறீங்க தாங்க? இங்கே வந்து இப்போ முந்தினா வந்தேன். இப்போ திருப்பி நீ எப்போ? நாளைக்கு மத்தியானம் தீர்த்தம் எத்தனை மணிக்கு? நாளைக்கு தீர்த்தம் எத்தனை மணிக்கு அறிவிக்கல, அறிவிச்சாப்பெல்லாம் தெரியும். இன்றைக்கு என்ன நடக்குது? விடிய சும்மா பூசை பூசை தேர் திருவிழா மாதிரி நடந்து கொண்டு. தேர் திருவிழாண்டா தேர் தீர்த்தத்துக்கு மேலே தேர் வாரதில்லை. அப்படியான தேர் இழுக்கிறேன். காவடிகள் வந்து ஆடிக்கொண்டு இருக்கு. காவடி நீங்கள் காவடிகள் எடுத்தீங்களோ? நாங்கள் காவடிக்கிறோம். நாங்கள் இப்படி வந்தேன். நாங்கள் சரி சரி 54 பேர் வந்தேன். நாங்கள் வீதனை சாப்பாடு சாப்பாடு கொடுக்குறோம். மற்ற இங்கே இலவசம் காசுக்கும் இருக்கும் இல்லை? இலவசம் என்னதானம்? இலவசம் இங்கே உண்டு. மேலே அங்கால 2 அங்கால இப்போ எத்தனை சனம் வந்துருக்கீங்க? நிறைய பேர் வந்துருக்கீங்க. கோடிக்கணக்கில் இருக்கு. இந்த பின்னேரம் என்ன விசேஷம் சிறப்பு? இன்றைக்கு என்ன அறிவிப்பாங்க? இதுதான் அறிவிப்பாங்க. பிரேயராக அப்படின்னு பிரேயராக ஒவ்வொரு நாளும் நடக்கிறது நிகழ்ச்சிகள். சரி ஐயா, ஏனெண்டா வரலாற்றின் அடிப்படையில் வந்து அந்த பள்ளிவாசல்ன்ற ஒரு காலத்தில் சித்தர் கொடி ஏற்றின கொடி தானம் அது. அதுக்கு பிறகு அதை வந்து பள்ளிவாசல் வந்து அப்படி அவை நாங்கள் கொடி ஏற்றுறதா அவைகள் பொருட்படுத்தி ஏற்றிங்கன்னா மற்ற என்ன விஷயம்ண்டா அதுதான் உண்மையான கொடி ஏற்றுறது. அதுக்கு பிறகு இங்கே நடந்தது. இது பிறகு கட்டின கோயில். அதாவது இந்திய முறைப்படி திருவிழா நடக்கிறதெல்லாம் இங்கே தான் நடக்குது பூஜை. அது அப்போ தெய்வானை அம்மன் கோயில் பாருங்க. அப்பா எல்லா பக்கத்தை ஆரம்பிக்கிறோம் சனம். இந்த தெய்வானை அம்மன் கோயிலுக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம் பாருங்க எல்லாரும். அதாவது அன்னதானத்துக்கு நிற்கிறோம். உள்ளுக்கு பாருங்க ஒரு பக்கத்தில் நிற்கிறோம். வேறெல்லாம் சமைச்சு கொண்டு வருகிறோம் இங்கே. 18ஆம் தேதி இருந்து நடந்தேன். நாங்கள் 18ஆம் தேதி வீட்டில் இருந்து வடிக்கிட்ட நாங்கள் ஒன்றையில் வந்து இறங்கி 19ஆம் தேதி காட்டில் இறங்கி இந்த போன செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி அங்கே வந்து இறங்கினோம். 24ஆம் தேதி வந்து கதிராமத்தில் இறங்கி இந்த முருகப்பெருமானுடைய சன்னதி எல்லாத்துக்கும் போய் கும்பிட்டு செல்லக்க கிராமத்துக்கு போய் அடுத்ததாக இந்த ஏடுமலைக்கு போய் எல்லாம் ஆண்டவனை கும்பிட்டு நல்ல தரிசனம் எல்லாம் கண்டு சந்தோஷமாக வந்து இருக்கோம். நாளைக்கு தீர்த்தம் முடிய நாங்கள் வீட்டுக்கு போகிறதாக முடிவெடுத்திருக்கிறோம். சரி, எப்படி எல்லாம் பாதுகாப்பாக எல்லாம் இருக்கும்? என்ன நல்ல பாதுகாப்பு, நல்லா இந்த அவங்கள நிர்வாகங்களெல்லாம் நல்லா சேவை செஞ்சாங்க. எங்களுக்கு பார்க்க போய் சந்தோஷமாக இருந்தது. இந்த சக்தி அந்த சக்தி இந்த சுபவாயினி நல்ல ஒரு
இதொன்றை நடத்துது. என்ன செய்யணும்? அவங்க காணாத பிள்ளைங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்காங்க. மற்றது அவங்கள இனசனத்தை காணாமலுக்கு தேர்றாக்களை எல்லாம் நல்ல உதவி செய்கிறாங்க, எல்லாம் தேடி கொடுக்குறாங்க. சாப்பிட்டீங்களோ? ஓ சாப்பாடு என்ன மாதிரி சாப்பிட்றது? தெய்வானியம்மன் மடத்துக்குள்ள போய் நாங்கள் நேரத்துக்கே போயிட்டீங்க? ஓ தெய்வானியம்மன் கோயிலுக்கு கூட நாங்கள் மடத்துக்குள்ள அந்த வீடைக்கு வீட போய் சாப்பிடுவோம். சரி. மற்றது எங்களுக்கு எந்த வித குறைச்சலும் இல்லை. முருகன் அருளால் நாங்கள் நல்ல சந்தோஷமா இருக்கோம். இப்போ சரி. யார் யார் வந்தாங்க? நீங்கள்? நானும் அம்மா அப்பா. அம்மா அப்பா இவர் அப்பாவா? 11 பேர் வந்தாங்க. 11 பேர். நடந்து வரதை பற்றி சொல்லுங்க. பாத யாத்திரை என்ன மாதிரி? நாங்கள் பாதையை வரக்குள்ள பயமாக தான் இருந்து. ஏன்னா இதுக்கு முந்தைய காலத்துகளில் எல்லாம் யானை பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா பைக்குகளை பறித்து சாப்பிட்ற அளவுக்கு யானைகள் தொல்லை கொடுக்குது. அதையும் பயந்து நாங்கள் காட்டுகள் எல்லாம் நெருப்பை மூட்டிட்டு கொத்த வச்சு கிடந்து அங்கே நல்ல பாதுகாப்பாக தந்தாங்க எங்களுக்கெல்லாம். இந்த என்ன சேவல் கொடியும் நல்லா தண்ணி சாமான் எல்லாம் தருது எங்களுக்கு. அது ஒரு குறைச்சலும் இல்லை. காட்டில் சந்தோஷமாக நாங்கள் நல்லா பாதுகாப்பாக வந்து இந்த பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஓய்வு எடுத்து சாப்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்க தாத்தா பாருங்க வாட்டி எல்லாரும் எங்கெங்க இடம் கிடக்குதோ அங்கே படுத்து நல்லா நிற்கிறாங்க. இங்கே ஐஸ்கிரீம் வாங்கின பாருங்க சின்ன பொருள். இப்படிதான் பாதுகாப்பில் அடிச்சு போட்டு போக வேண்டியா? මේ දානය අතරමැදි පාරේ නගරම් මඩුවක් ගහලා මේ දානය ආරම්භ කරේ එතුමා. මේක ඉතිහාසය එතනින් පටන් අරගෙන අද වර්තමානයේ වෙන දානයක් බාරය කරන මහා දාන පාරමිතා පුරන ඒ සියලු ඥාති මිත්‍රාදීන්ට විශේෂයෙන්ම මේ දානමාන ආදිය සඳහා සාධකීපු උදව් කර வள்ளியம்மன் கோயிலாம் பாருங்க. தான் வள்ளியம்மன் கோவில். இதான் வந்து வள்ளி முருகன் வள்ளிய கல்யாணம் வள்ளி அம்மன். வள்ளியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா யானை படுத்திருந்து குளிக்குது. இந்த வெயிலுக்காக நல்லா நித்திர எல்லாம் குளிக்கிறதுக்கு வந்து நிற்கிறேன் பாருங்க. தயாராகி கொண்டு இவ்வளோ கடைகள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு சலூன், கல்லடி சலூன், அந்த சலூன் எல்லா சலூனும் வந்துருக்கு. நல்ல பம்பல் அஞ்சால வந்து நுரலியா சலூன், ஜாழ்ப்பாண சலூன் தான் மட்டும் காணையிலப்பா. மட்டக்களப்பு கிளிநொச்சி சலூனையும் காணையில. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வியூதி அதில் வச்சு விற்கிறோம். இங்கே பாருங்க உங்களாக்கெல்லாம் விற்கிறோம். ஆனால் வியூதி இது என்னென்னு செய்யணும்னு தெரியல. உண்மையான வியூதி சாணங்களை எரிச்சு அப்படி தான் செய்கிறது உண்மையான வியூதி பாருங்க. வீடியோ எடுக்கிறோம் இங்கே இந்த யூடியூப்பில். உங்களோட வியூதி கடையை பற்றி சொல்லுங்க அவன். இப்போ இதுக்குள்ள என்னென்ன சேர்த்து செய்த நீங்கள்? அப்போ வள்ளிமலையில் சுரங்கத்துக்குள்ள தோண்டி எடுக்கிறது. ஏன்னா வள்ளிமலையில் சுரங்கத்துக்கு தோண்டி எடுக்கிறதா? மடு வெட்டி தோண்டி அந்த இது மண் தான் வள்ளிமலை சுரங்கத்து அந்த இதாக மண் அதை தானே யூரியா கொண்டு வரணும். மண்ணாலே சரியான கஷ்டம். அப்புறம் என்னென்ன இந்த பவுடர் ஆகி சுரங்கத்தில் எடுத்து காய வச்சு தட்டி அரைச்சி இங்கே வர்றதுக்கு முதலே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்துட்டீங்க. திருவிழா தொடங்குறதுக்கு முதல்ல கண்டிக்கால் நாட்டுறாங்களே. அந்த 45 நாளுக்குள்ள தான் இந்த கலருக்கு எடுக்கலாம். மற்றபடியே இல்லை. மட்டுமடி இல்லை. நீங்கள் எந்த இடம்? இங்கே இங்கே என்ன கதிராமம்? கதிராமத்துக்கு தமிழாக்கள் இருக்கிறோம். அதுதான் கேட்குறேன். கதிராமத்துலண்டா நீங்கள் என்னம்மா எங்கே இருக்கு ஊரும் கூட? கதிராமத்தில் காளி கோயில் கங்கால இது ஆக்கள் குடிகள் நிறைய பேர் இருக்கணுமோ? எத்தனை பேர் கிட்டத்தட்ட? காளிகோல் வந்து இந்த காளிகோல் பின்னுக்கா? சரி சரி நன்றி. கதிராமத்தில் இருக்கிறேன் தமிழாங்க. இங்கே அம்மாண்ட எந்த ஊர் அது?
கதிர்காமம். கதிர்காமத்தில் தமிழர்கள் இந்த வாழ்க்கை எப்படி போகுது? நல்லா இப்படித்தான் போகுது ஐயா. நல்லா நல்லா போகுது. அந்த காலத்துல எங்க அம்மா அங்க வைத்தாங்க 5 வெயிலுக்கு நிற்கிறீங்க ஒன்று கொஞ்சம் கதை இப்போ 5 வருஷம் கதிர்காமத்தில் தமிழர்கள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் இன்னைக்கு கஷ்டத்துல தான் இருக்கிறோம். வியாபாரம் பண்ணி என்ன செய்யறதுக்கு வசதி இல்லாமல் மழை இல்லாமல் உண்மையை சொல்லாமல் இது வியாபாரம் பண்ணுறது தான். எத்தனை தமிழாக்கள் நிறைய பேர் இருக்கு நம்ம பள்ளிக்கூடம் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருந்தா காலங்காலமாக இருந்தாங்க சாத்தா எல்லாம் இங்கேயோ. சரி 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 அம்மா நன்றி. இங்கே குடிச்சு கொண்டிருக்கீங்க. இது என்ன இது? காவடி கடை. சேரன் சேரன் தான் தமிழ். சேர சோழபாணியன் சேரன் பார்த்தீங்களா? இங்கே வந்து எங்கே சேரு தானே தமிழ். சேப்புறன் இதானே இந்த காவடி ஆட்டங்கள் அது இங்கே நீங்கள் கொடுத்தா எல்லாம் ஒழுங்குபடுத்தி எடுக்கலாம். காவடி அது பழங்கள் காவடியா நல்லா இருக்கு. இந்த காவடியை தான் இனி இந்த காவடி தான் கொண்டு போவீங்க. 2 காவடி ஆடி கொண்டு காவடி எடுக்க போய் நம்ம பாருங்க. காவடி இங்களாக காவடி மடிப்பிச்சு இருக்கிறா பாருங்க அந்த அம்மா. மடிப்பிச்சு இருக்கிறா. இப்போ லைனில் வந்துருக்கோம் மங்கேன்னு சொன்னால் பாருங்க எல்லாரும் பரிசையில் வரையினோம். கோழி மேலே என்னத்துக்குன்னு சொன்னால் சமோசா வாங்க போகிறோம். இது ஒரு சமோசா கொடுக்குறாங்க. இப்படி இது அண்ணன் இது வச்சு விற்கிறார் சமோசா.